நம்ம திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு வேகமாக செயல்பட்டு முதலீடுகளை கொண்டு வருவதற்கு ஒரு சாட்சியாக இந்த நிறுவனமே விளங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜனவரியில் இந்த திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். ஜூன்ல அடிக்கல் நாட்டினோம். அடுத்த 17 மாசத்துல இன்னைக்கு இந்த நிறுவனம் உற்பத்தியை தொடங்கியிருக்கு. வளரணும்னு விருப்பம் இருந்தா அதை மட்டுமே வளர்ச்சியை அடைய முடியாது. அதுக்காக கடுமையாக உழைக்கணும். அந்த உழைப்பு தான் திராவிட மாடல். அதனால தான் 1000க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டு அதில் 80% திட்டங்களை பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வேகமும் வெளிப்படைத்தன்மையும் தான் உலக நிறுவனங்களுக்கு நாங்கள் சொல்ற மெசேஜாக அமைந்திருக்கிறது. பல உலக நிறுவனங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இருக்கிறதுனால தான் கடந்த 4 ஆண்டுகளில் எலக்ட்ரானிக்ஸ், ஜிசிசி, R&D போன்ற துறைகளில் மகத்தான வளர்ச்சியை சாதிச்சிருக்கிறோம். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் $14.65 பில்லியன் பொருட்கள் ஏற்றுமதியோட இந்தியாவிலே நம்பர் 1ஆக இருக்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்டில் நம்மளோட பங்கு 41%. கடந்த 4 ஆண்டுகளில் இந்த துறையில் 9 மடங்கு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம். இது ஜஸ்ட் டேட்டா இல்லை. தமிழ்நாடு தான் எலக்ட்ரானிக்ஸ் கேபிட்டல்னு அழுத்தமாக சொல்கிற ஃபேக்ட் இது. இதோட ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 24 விண்ணப்பங்களில் 6 விண்ணப்பங்கள், அதாவது 3ல் ஒரு பங்கும் 40% அளவிலான முதலீடுகளும் தமிழ்நாட்டில் தான் மேற்கொள்ளப்பட இருக்கு. அது மட்டும் இல்லை, செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகிய துறைகள்லையும் கவனம் செலுத்திட்டு வரோம். அதுக்காக தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 அறிவிச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு செமிகண்டக்டர் மற்றும் அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பாலிசியையும் அறிவிச்சிருக்கிறோம். இப்படி தொலைநோக்கு சிந்தனையோட ஒரு ரோடு மேப் போட்டு பாலிசிக்களை உருவாக்கி தொழில்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கி இருக்கிற காரணத்தால தான் முதலீட்டாளர்களும் தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வமாக வராங்க.